அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில மாதங்களாக நாம் இந்த உணவு பாதையை தூய்மை செய்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். உணவு பாதையை தூய்மை செய்ய வேண்டும். அதாவது we are studying the art of living cleaning technology. Art of living cleaning technology for past few months for understanding our physical health and mental health to exploring ourselves or self emphasizing. We are living 800 crore people living in the earth, but we daily meet a lot of problem in our life. நாம் 800 கோடி மக்கள் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் இந்த உடம்பை சுத்தம் செய்ய வேண்டுங்கிற பயிற்சி உலகத்தில் இந்தியாவில் தான் இருக்குது, தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உடம்பை சுத்தம் செய்வதன் மூலமாக நாம் யோக முறையை பயன்படுத்தி, பரிணாம அறிவியலில் யோகம்னு ஒன்று இருக்குது. அந்த அட்டாங்க யோகம்ங்கிறது 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக 4000 ஆண்டுகளுக்கும் பாரம்பரியமாக இருந்து வருகின்ற ஒரு பழைய கலைமுறை. அது மறைந்து விட்ட கலைமுறையை நாம் மீண்டும் நினைவுபடுத்த வேண்டும். அதை கண்டுபிடிச்சவர் தான் வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி. இவர் ஒரு கட்டிட பொறியாளர். நான் ஏற்கனவே 3500 600 காணொலி பண்ணியிருக்கேன். சில காணொலிகள் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் அரைகுறை இங்கிலீஷில் பேசி கொஞ்சம் புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கிறேன். குற்றம் குறை இருப்பின் பொறுத்தருள் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். ஆகையினால ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் அறிந்த மக்களுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி கிளீனிங், இந்த சுத்தம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறேன். என் தாய்மொழியில் பேசுகிற மாதிரி, எனக்கு தாய்மொழியில் பேசுகிற மாதிரி எந்த அறிவியலை பேச முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம உடம்பு ஒரு தாவரத்தை போல, நடமாடும் தாவரத்தை போல வாழ வந்தது. இது எந்த சூழலையும் இந்த உடம்பு தாக்கு பிடித்து வளர வேண்டும் என்பதற்காகவே இயற்கை நம்மை சர்வ ஆற்றலோடு படைத்திருக்கிறது என்பதுதான் உண்மை. The body has a power to manage any situation. Human body has a power. Human body has a great power to manage with any kind of situation. In any kind of situation, the body has power to manage any kind of situation. இந்த எந்த வகையான சூழலையும் சமாளிக்கிற அளவுக்கு இந்த உடம்பு நம்மை இயற்கை படைத்திருக்கிறது. இயற்கை தான் அழிந்தாலும் தன் குழந்தையான சந்ததி அழியக்கூடாது என்பதற்காகவே அறிவு என்ற வித்தை கொடுத்திருக்கிறது. அந்த அறிவைத்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவின் உபயோகம் எல்லையற்றது. The brain power is unlimited. Brain power is unlimited. Knowledge is unlimited. Expanding universe. The knowledge is like a expanding universe. நாம் இந்த விரிந்து போகின்ற அறிவை நம்ம பயன்படுத்தணும். இந்த அறிவை நம்ம பயன்படுத்தாதனால வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை நம்மை முட்டாளாக்கி வைத்திருக்கிறது. நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை ஞானத்துக்கு காரணமே வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான். வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை நம்மகிட்ட இருக்கிற the reason of our lacked knowledge is research conducted by western people. நம்மகிட்ட இருக்கிற அரைகுறை அறிவுக்கு காரணமே வெள்ளைக்காரர்களுடைய செய்து கொண்ட ஆராய்ச்சியின் காரணமாகத்தான் நம்ம அரைகுறை அறிவோடு இருக்கோம். நமது அறிவு புலன்களை தாண்டி அண்டவெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்வது. பசி என்கிற ஒரு உணர்வும், சுவை என்கிற ஒரு வேதியியல் மாற்றம் இயற்கை கொடுத்து நமக்கு தண்டனை. வேணும்னு இந்த தண்டனை கொடுத்துருக்குது. பசிக்கெல்லாம் ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அவசியம் இல்லை. குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாதனால அந்த குழந்தைகளுக்கு பழங்களை கொடுத்து வளர்த்த வேண்டும் என்று இயற்கை சொல்லுகிறது. அப்படித்தான் அருணாளர் சொல்றார். அருணாளர் இயற்கை புரிந்தவர். அதனால கூட நம்ம பழங்களை வைத்து நம்ம படைப்போம். இந்த ஒரு விழான்னா கோயிலுக்கு பழங்களை வைத்து படைக்கிறோமா, என்ன அந்தந்த நாட்டில் என்னென்ன பழங்கள் கிடைக்குதோ அந்த பழங்களை வச்சு பயன்படுத்துவோம். அப்படின்னா பழங்கள் தான் நம் உடம்பை, குடலை சுத்தம் செய்யும்னு அர்த்தம். அது தெரியாது யாருக்கும். ஒரு குழந்தை தாய்ப்பால் குடிக்கிற வரைக்கும் விட்டுறோம்னா அதுக்கப்புறம் பல்லு முளைச்சதுக்கப்புறம் பழச்சாறுகளையும் பழங்களை கொடுத்து வளர்த்த வேண்டும். எப்பொழுது பெரிய மனுஷன் சொல்கிறாங்களே 15 16 பூ பெய்தல் வயதுன்னு சொல்லுவாங்க. இயற்கையில் வயது வருகின்றன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தை அது இயற்கைக்கு மாறிவிடும். நேரடியாக காட்டிலும் வாழ்ற இது பரிணாமத்தில் அடுத்த கட்டம். இது நோக்கித்தான் விண்வெளித்துறை வந்து கொண்டிருக்கிறது. உணவில்லாமல் போகிறத பற்றி விண்வெளித்துறை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஹீரரத்தன் மனைக்கு என்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரை 2002 ஆராய்ச்சி பண்ணாங்க.
ஆனால் வெங்கடேசன் 2000 நாசா விஞ்ஞானிகளோடு தொடர்பு வைத்துக் கொண்டார். அது 17ஆம் பக்கத்தில் பாடத்தில் சொல்லியிருக்காரு. நாசாவோடு வைத்துக் கொண்ட உறவுகளும் அவங்க என்ன நான் உறவு வச்சுக்கிட்டேன், என்ன மாதிரி கேள்வி கேட்டேன், என்ன மாதிரி கடித போக்கு உறவின் மூலமாக எல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கார். நான் விஞ்ஞானி, நான் ஒரு பிஇ படிச்சிருக்கேன், ஏஎம்ஏ படிச்சிருக்கேன். நான் இந்த மாதிரி இந்த பல நூல்களை படித்துக்கொண்டு நான் உடம்பை ஆராய்ச்சி பண்ணி இப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதி என்னோட குறிப்பை வந்து அங்கே நாசாக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அந்த நியூட்ரிஷன் பற்றி படிச்சுக்கிட்டு நாங்கள் விரைவில் தொடர்பு கொள்கிறோம், நீங்கள் தகவல் கொடுத்ததுக்கு நன்றின்னு அங்கிருந்து செய்தி வருது. ஆனால் அதே கடிதத்தை வந்து டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காரு. எங்கே பிஹெச்சி மெடிக்கல் காலேஜினோட அந்த பரிந்துரை கடிதம் வாங்கிட்டு பிஹெச்சி மெடிக்கல் காலேஜினுடைய பரிந்துரை கடிதம் வாங்கி அதன் மூலமாக பிஹெச்சி காலேஜின் மூலமாக டெல்லியில் இருக்கிற டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸில் தொடர்பு கொள்கிறாரு. அங்கேருந்து முறையான எந்த பதிலும் வரல. இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சாபக்கேடு, புரியுதுங்களா? வெள்ளைக்காரர்கள் விவரமாக இருக்காங்க, யாரும் செய்முறை பண்ணாலும் அதுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து பதில் கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கிறனால நீ என்ன கண்டுபிடிச்சாலும் என்ன நீ பயிற்சி பண்ணாலும் இந்தியாவில் இருக்கிற அந்த கல்வித்துறையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னால் அது அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் நம்ம வெளிநாடு போய் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு கொடுமையான சூழலுக்கு இருக்கிறோம். நல்ல வேலை நமக்கு இந்த கூகுள் மீட்டிங், ஜூம் மீட்டிங், வாட்ஸ்அப் மீட்டிங், இந்த மீட்டிங் வந்தங்காட்டி நம்ம யாரோடு இங்கிருந்து தொடர்பு வைத்துக் கொள்ள முடியும். நல்ல வேலை இயற்கை வந்து எதையும் தாண்டி வந்துடும். எதையும் தாண்டி வருகின்ற காரணத்தினால தான் நாம் இங்கே இருக்க இந்த ஊடகத்தின் மூலமாக நல்லதை சொல்லிக் கொடுக்க முடியும். பிறருக்கு நல்லதை சொல்லிக் கொடுத்து பிறரை என்ன பண்ணணும், நல்வழிப்பட சொல்லியும் கொடுக்கணும், சிந்திக்க வைக்கணும். படித்தால் அறிவு தான் வரணும் தவிர படித்தால் பணம் வரும்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அயோக்கியத்தனம்னு பாருங்கள். தொழில் என்ன வேணால் பண்ணலாம், யார் என்ன தொழில் பண்ண சட்டத்துக்கு உட்பட்டு, அரசாங்க சட்டத்துக்கு உட்பட்டு, அரசாங்கம் சொல்லுகின்ற விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் பொருள் எட்டலாம், அதுக்கு நீங்கள் வரி கட்டிக்கலாம். ஆனால் படித்தால் பணம் வரும், படிச்சுட்டீங்கன்னா பணம் வரும் சொல்கிறது எவ்வளோ அபத்தமானது. ஆக இங்கே அடிப்படை தப்பு. அதனால என்ன பண்ணுறாங்க, ஜாப் ஓரியன்டடு, எங்களுக்கு இது படித்த வேலை கிடைக்குமா? அப்படி கிடையாது. நீ சொந்த தொழில் பண்ணிக்க, நீ உனக்கு அறிவை பயன்படுத்தி உனக்கு வயிற்று பிழப்புக்காக கை கால் இருக்கிறனால அதாவது நமக்கு கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள்ளுங்கிறான். கைத்தொழில் ஏதாவது தெரிஞ்சுட்டு நீங்கள் அதுக்கு இந்த மாதிரி வாழ கற்றுக்கொள்ளணும். ஆகையினால் அதுதான் உண்மை. அது நிறைய விஷயம் இருக்குது. அந்த கைத்தொழில் என்னங்க, உன்னுடைய அறிவு என்ன இருக்குதோ உன்னுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி நீ எதை வேணால் கற்றுக்கலாம், பிறகு சொல்லிக் கொடுக்கலாம். கோடிக்கணக்கான தொழில் இருக்குது. என்ன படித்தே வேலை கிடைக்கும்னு சொல்கிறது என்ன? படித்தால் அறிவு வளர வேணுமே தவிர படித்தே வேலை கிடைக்கும்போது அடிப்பிலே தப்பு. அதனால தான் இந்தியா சீரழிது. நான் என்னுடைய குழந்தைகளுக்கு அதான் சொல்கிறேன், அறிவு ஆராய்ச்சி வயிற்றுப்பாட்டுக்காக நீங்கள் வந்து பிச்சை எடுக்க தேவையில்லை, உன்னோட அறிவை தேடுவதற்காகத்தான் படிக்க நம்ம தேவைப்படும். நான் வந்து அது பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்திட்டு நான் இந்த வேலைவாய்ப்பை நான் உருவாக்கிட்டேன். நான் இந்த வேலைவாய்ப்பு இதை சொல்லிக் கொடுப்பது மூலமாக நான் வந்து 10,000 சம்பாதிக்கிறேன், 1,00,000 சம்பாதிக்கிறேன், கோடி சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் வந்து அவங்களுக்கு நன்மை நடக்குகின்ற பொழுது அவங்க கொடுக்குறாங்க, அது பண்ணுறாங்க. இது வந்து என்னுடைய கொஞ்ச நாளைக்கு செய்வோம், அவ்வளவுதான். பிறர் கற்றுக்கொண்டுட்டு அவங்க செஞ்சுட்டு போயிடுவாங்க. நான் எத்தனை நாளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? அதனால தான் இது உருவாக்குறேன் நான். இதெல்லாம் இந்த விஞ்ஞான பூர்வமானது. அதனால தான் நோயற்ற வாழ்வு ரொம்ப குறைந்த செலவில் நோயற்ற வாழ்வு பெற முடியும். இப்போ ஒரு சராசரி ஒரு சின்ன நோய் வந்துட்டாவே இன்றைக்கி லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா $10,000 $15,000 செலவாகும். இங்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 5 லட்சம் செலவாகும். செலவாகிறது பதிலே இல்லை, நோய் தீர்மானம் தீர்க்க முடியாது. அதாவது நோய் தீர்க்க முடியுமா தீர்க்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இந்தந்த நோய்களை தீர்க்க முடியாதுன்னு அலோபதி சொல்லுது, மருந்து சொல்லுது. எந்த சேர்க்க முடியாது? கரோனரி ஆர்டரி டிசீஸ் அது தீர்க்க முடியாது. ஸ்ட்ரோக்கு வாத நோய் தீர்க்க முடியாது. ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, நுரையீரல் தொற்று நோய். கிரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மோனரி டிசீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த தொற்று நோய் தான். இந்த இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் இருக்க இரத்த குழாய்கள், புரியுதுங்களா? இதயத்திலிருந்து இரத்த குழாய் நுரையீரலுக்கு போகும், நுரையீரலிருந்து இரத்த குழாய் வந்து எங்கே போகும்? இதயத்துக்கு போகும். புரியுதா உங்களுக்கு? ஆக இதில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள், அப்புறம் சுவாச குழாய்கள், இதெல்லாம் அதோட தொடர்புடையது தான். நீண்டகால தொற்று நோய், அதுக்கப்புறம் கேன்சருங்கிற அந்த கொடூர நோய், டயபெட்டிக்ஸுங்கிற கொடுமையான சக்கரை நோய், அப்புறம் வந்து அல்சீமர் என்று சொல்லக்கூடிய மறதி நோய், அப்புறம் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய டயோரன்னு சொல்லக்கூடிய நோய், சளி டிபி நோய், அப்புறம் கல்லீரல் நோய். இதுக்கெல்லாம் மருந்து மாத்திரை இல்லைன்னு அலோபதி சொல்லுது. அலோபதிங்கிறது மருந்து அப்படித்தான் சொல்லும். மருந்து உண்மையை சொல்லிடுது, இதுக்கெல்லாம் நோய் இல்லை. இது போக மெடிக்கல் ஆக்ட் J51 மெடிக்கல் ஆக்ட் J51 போட்டால் வரும். அதனால் நாம் இந்த இந்த பசி தாகம்
சுரப்பி இதை ரத்தத்தை கெடுத்துக்கிட்டே இருப்போம். நாம் வந்து பசியில் வந்து தண்ணி குடிக்க மாட்டோம். பசியை சாப்பிட்டா நமக்கு பலகாரத்தை திம்போம். பலகாரங்கள் இதெல்லாம் இந்த ஒரு 1000 ஆண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது தான். 10,000 ஆண்டுகள் எதுவுமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ அறிவு வளர வளர அந்த பழக்கவழக்கத்தை மாற மாற சுகமான, சுவையான, வெறும் சுவையும் சுகமா இருக்கிற மாரி கண்டுபிடிச்சான். அது வெறும் சுவையும் சுகம் இருக்குதே தவிர, அது ரத்தம் கெட்டு போய் நம்ம சாகுறோம்னு யாருக்குமே தெரியாது. ரத்தம் கெட்டு போகுது. நாம் சாப்பிடுற உணவு சுவையான உணவு. நாம் வீட்ல செஞ்சு குடுத்த உணவு, கடையில விக்கிற உணவு, கடையில கிடைக்கிற உணவு, வீட்ல அம்மா செஞ்சு குடுத்த உணவு, கடையில வாங்கிட்டு வந்த உணவு, இது வந்து தோட்டத்தில விளைஞ்சதுன்னு சொல்லி சாப்பிடுற அத்தனையுமே ரத்தத்தை கெடுத்து உன்னை சாகடிக்கிறதுக்காக தான் இயற்கை குடுத்திருக்கு என்று புரிந்து கொள்ள தெரியல. ஆக நாம் சாப்பிடுகின்ற நீங்க எல்லா உணவுகளுமே எல்லா வகை உணவுகளும் ரத்தத்தை கெடுக்குமே தவிர ரத்தத்தை தூய்மை பண்ணாது. ஆனால் பசி வந்தால் தண்ணீரை அருந்தினால் மருந்து தேவையில்லைன்னு சொன்னது யாரும் புரிஞ்சுக்கல. நல்ல வேளை வெங்கடேசன் திருவள்ளுவர் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கு எழுதி வச்சிருந்தாரு. இத வந்து வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாரு. சரிங்களா? அதனால ஆங்கிலத்தில நான் நெறைய போட்டிருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச தாய்மொழியில தான் எளிமையா சொல்ல முடியும். அதுதான் உண்மையும் கூட. இப்ப இங்க இருக்கிற மக்கள் 8,00,00,000 மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லிக் குடுக்காம, நான் போய் இனி வந்து எந்த ஒரு நாட்டில, எந்த ஒரு மொழியில, ஏதோ பேசிட்டு இருக்கிற மொழியில சொல்லி என்ன பண்ண முடியும்? அவங்க புரிந்து கொள்ளவும் முடியாது. நான் சொல்லுகின்ற செய்தியை ஆங்கிலத்தில சொன்னார் என்ன, நீ ஜெர்மன் மொழியில சொன்னாய் என்ன, எதுல சொன்னாலும் புரிந்து கொள்ளவே முடியாது. அவங்க ஒரே வழி அவங்க தமிழ படிச்சு வந்தது தான். இல்லைன்னா, நான் போய் ஒரு ஜெர்மன் மொழியிலயோ, நான் போய் ரஷ்ய மொழியில பேசிலாம் புரிய வைக்க முடியாது. அது சாத்தியமில்ல. வேணா ஒரு முயற்சி பண்ணலாமே தவிர, நான் உணர்ந்த மொழியில் தான் இந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பு. அதுதான் என்னுடைய தீர்வு. இப்ப பிரச்சனைக்கு தீர்வு சொல்றது தான் நம்ம வேலை. இப்ப நான் ஒரு பொருள கண்டுபிடிக்கிறேன்னா, என்னுடைய அறிவை வைத்துக்கொண்டு என் மொழியில தான் சொல்ல முடியும். அது உலகத்துக்கு நன்மை இருக்குமானால் அவங்க தான் அத கத்துக்கணும். புரியுதுங்களா? அதனால நான் வந்து ஒரு வீம்புக்கு தான் ஆங்கிலத்தில போட்டுட்டு இருக்கிறேனே தவிர, ஆங்கிலத்தில முழுமையா சொல்ல முடியாது. என்னால பேசவும் வராது. அது முயற்சி பண்ணவும் முடியாது அதைய. ஐ கேன் ட்ரை டு எக்ஸ்ப்ளைன் வித் திஸ் கிளீனிங் டெக்னாலஜி ஃபார் இங்கிலீஷ் நீட் பீப்பிள் இப்படி தான் சொல்ல முடியும். நான் வந்து ஐ கேன் ட்ரைங்கிறேன். என்னால முயற்சி செய்ய முடியும். இங்கிலீஷ் அறிந்த மக்களுக்கு நான் இதில இருக்கிற இந்த தூய்மை செய்கின்ற கலையை சொல்லித் தர முடியும்னு சொல்லலாமே தவிர, நான் தமிழ்ல சொல்லித் தர்ற மாரி சொல்லித் தர முடியாது. அது நேச்சுரல் ஆர்டர் அது. வி கான்ட் எக்ஸ்ப்ளைன் வித் அதர்ஸ் நாலேட்ஜ். வி கான்ட் எக்ஸ்ப்ளைன் திஸ் மேட்டர் வித் அதர்ஸ் லாங்குவேஜ். மற்றவர்களுடைய மொழியில் நான் பேசி அவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஒன்லி ஃபார் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, அதர் லாங்குவேஜ் ஒன்லி ஃபார் சர்வைவல். அதர் லாங்குவேஜ் லேர்னிங் த அதர் லாங்குவேஜ் இஸ் ஒன்லி ஃபார் சர்வைவல். அவ்வளவுதான். நான் போனேன்னா அவனுக்கு எதை சொல்லிக் கொடுக்குற முயற்சி பண்ணலாம், அல்லது திரும்பி வரலாம், தப்பிச்சு போகலாம். இதுக்கு தான் பயன்படுமே தவிர, அவன் மொழியில உள்வாங்கிற மாதிரி பேச முடியாது. யாருனாலும் சாத்தியம் இல்லை. வேணும்னா அவன் இந்த மொழியை படிச்சுக்கணும். அதான் ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா தான் பாடம் சொல்லி தர்றாங்க. அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வரணும்னா அது தமிழ் மொழியில தான் போகணும். தமிழ் தான் பல கோடி ஆண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டு, குறைஞ்சபட்சம் பல ஆயிரம் ஆண்டுகளாக. தமிழுக்கு முன்னாடி எந்த மொழி எத்தனை மொழி தோன்றுச்சுன்னு தெரியாது. ஆனால் தமிழ் நிலைத்து நிற்கிறது, ஆணித்தரமானது. இயற்கையினுடைய ரகசியம் அதை புரிந்திருக்கிறது. அது பரிணமித்து வருகிறது. அதனால தான் தமிழ் மொழி வந்து ஆணித்தரமா நிற்குது. அதில் அவங்க வந்து படிக்கணும். எழுத்துன்னு வருகின்ற பொழுது ஒரு குழந்தை தமிழைத்தான் கற்றுக்கொள்ள முடியும். எந்த மொழியும் வர முடியாது. ஆகையினால தான் சொல்கிறேன். அப்போ நோயற்ற வாழ்வு ரொம்ப எளிமையானது. காலை முதல் மாலை வரை நீங்கள் சைவத்தில் இருந்து தான் உணவு சுத்தப்படுத்த முடியும். நம்ம பல்லுறுன அமைப்பு சைவத்து தான். உணவு பாதை சைவம் தான். 33 அடி உணவு பாதை இருக்குது. அந்த 33 அடி அது வயிற்று கணையும், கல்லீரல், நுரையீரல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைவ உணவை வெளியேற்றுவதற்கும் சைவ உணவை சீரழித்து வெளியேற்றுவதற்கான பயிற்சி முறை. ஆனால் அந்த பயிற்சி முறையே உடம்புல இருக்குது. நமக்கு வந்து அசைவத்தை சாப்பிட்டா அது இறப்பையில் செரிக்கிற ஜீரண நீர் கிடையாது. பால் சாப்பிட்டால் செரிக்கிற தன்மை கிடையாது. மாட்டுப்பால் சாப்பிட்றீங்க, ஆட்டுப்பால் சாப்பிட்றீங்க. ஆனால் எதுவுமே அந்த ஒரு பொருளை சீரணம் பண்ணக்கூடிய, நீர்த்து போகக்கூடிய, கரைச்சி வெளியேற்றக்கூடிய சக்தி நம் உடம்புல கிடையாது. அது விலங்குகளுக்கு மட்டும்தான் உண்டு. விலங்குகளுக்கு எப்படி ஒட்டுக்குடல் இருக்குதோ நமக்கு ஒட்டுக்குடல் இருக்குது. ஆனால் அது வேலை செய்யாது. நம்மளுடைய ஜீரண மண்டலம் என்பது வேற. நாம் மனிதன் வந்து மனதை அடிப்படையாக கொண்டவன் மனிதன் பேர். அதனால தான் எல்லா மருத்துவர்களுக்கும் நோய் வருது. மருந்து கொடுக்கணும் நோய் வருதுன்னா அவனுக்கு இந்த சுத்தம் தெரியாது. மருந்து கொடுக்குறவனுக்கு நோய் வருதுன்னா அவனுக்கு இந்த சுத்தம் தெரியாது. ஏன் பல் வளர்க்குறன்னு சொல்ல தெரியாது. குடலை வளர்க்க தெரியாது. இதெல்லாம் யோகிகள் முறை. ஆகினால தான் எல்லா மருத்துவர்களும் நோயால் சாகுறாங்க. நான் நோயில் சாக முடியாது. நான் வந்து விருப்பத்தில் தான் சாகணும். எனக்கு உள்ள குற்றம் ஏற்பட்டு நோய் வரக்கூடாது என்பதுதான் இந்த விஞ்ஞானம். சரியா? ஆக இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க.
இதுக்கு வந்து கூகுள் மீட் வந்து தினம் கூகுள் மீட்டு, ஜூம் மீட்டு, அப்புறம் வந்து வாட்ஸ்அப் மீட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மாரி இங்க வீட்டிலிருந்தே நீங்க கத்துக்கொள்ளலாம். எங்கேயும் போக தேவை இருந்த இடத்தில் வந்து நீங்க ஆக்கம் அதனுடை செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உடையினாரு. அசைவே இல்லாமல் ஆக்கத்தை பெற முடியும். அசையும் ஊக்கம் அசையா ஊக்கம். ஓடி போய் ஓடி போய் தேடி கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்கிறது என்பது வேறு. இருந்த இடத்திலேயே தெரிஞ்சுக்க இன்னைக்கு இருந்த இடத்திலேயே ஒரு பொத்தான் அமுத்துனோம்னா எல்லா செய்திகளும் வந்துருது நமக்கு. அந்த செய்திகளை வைத்துக்கொண்டு நீங்க யோசனை பண்ணி பத்தாததுக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு. உங்களுடைய அறிவை குடுத்தீங்கன்னா, எப்படி பண்ணணும், எப்படி பேசணும் அது சொல்லிக் குடுக்கும். ஆகையினால இப்படிலாம் இருக்கும் பொழுது, நீங்க எளிமையா கத்துக்கொள்ள முடியும். அதற்கு ஒரே வழி, நீங்க இத சோதனை பண்ணி போய் பார்க்கலாம். அது யாரும் நிரந்தரமா பண்ண தேவையில்ல. ஒரு 10 நாளோ, 20 நாளோ, 1 மாசமோ செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கு சைவ உணவை நீங்க பழக்கப்படுத்துங்க. சைவ உணவு வந்ததுக்கப்புறம் இது பயிற்சி பண்ணுங்க. பயிற்சிங்கிறது ஒண்ணுமே இல்ல. காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க. மாலை ஒரு வேளை மட்டும் நெறைய காய்கறி வச்சு மலச்சிக்கல் நீக்குவதற்கு கொண்டுட்டு வாங்க. உடல் எடை போட்டுக்கங்க. அப்படியே தினம் தினம் எடையில குறைஞ்சுக்கிட்டே வரும். எடை குறைய குறைய நோயும் குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எடை குறைய நின்னு போயிரும். அந்த நோயும் இருக்காது. அப்ப சுத்தமான உடல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சுத்தமான உடலை பெற்றதுக்கு அப்புறம் தான், நீங்க மாற முடியும் என்பதை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விரும்பினா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. எங்க தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. எந்த நோய பத்தி பயப்படாதீங்க. எல்லா நோயுமே ஒரு ஒரு 15,000 செலவுல கொடூர நோயெல்லாம் குணமாக்க முடியும். இந்த 15,000ங்கிறது நான் விருப்பத்துல வச்சுக்கிறது தான். என்னுடைய காணொளி பார்த்தாவே இலவசமா செஞ்சுக்கலாம். முடிஞ்சா செஞ்சு பாருங்க. நன்றி.